பிசிக்கல் ஃபிட்னஸுக்கும் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்முக்கு போய் பிசிக்கலா ஃபிட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே. பாத்தீங்கன்னா லுக் வைஸ் பாத்தீங்கன்னா அவங்க நல்ல ஆர்ம்ஸோட ஒரு டிஷர்ட் போட்டா பார்க்க பயங்கர லுக்கா இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஒரு மெடிக்கல்லையோ ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ எங்கேயாவது போய் நிற்கும் போது நம்ம கூட அவங்களும் சேர்ந்து நின்று மாத்திரை வாங்குறதையோ இல்லை எதையோ ஒன்று முடியல, கோல்டு ஃபீவரு, காஃப் நிற்கவே மாட்டேங்குது, ஒரு 20 டேஸாக காஃப் நிற்கல, ஒரு 15 டேஸாக ஃபீவர் நிற்கல, கோல்டு வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக டேப்லெட் எடுக்கிறேன் ஆனால் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபிட்டுன்னு நினைக்கிற எல்லாருமே அங்கே வந்து நம்ம க்ரௌடோட ஒரு 10 பேர்ல 2 பேர் அவங்களும் இருப்பாங்க. ஸோ ஆர்ம்ஸை பில்டு பண்ணுறதுனாலையோ மசில்ஸை டைட் பண்ணுறதுனாலையோ நம்ம ஹெல்த்தி ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து டோட்டலி ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஹெல்த்திங்கிறது வேற, ஃபிட்டாக இருக்கிறதுங்கிறது வேற. இந்த டிஃபரன்ஸ் நிறைய பேருக்கு புரியாம தான் ஜிம்முக்கு போனால் ஏதோ ஹெல்த்தி ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால ஜிம்முக்கு போகிறது வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே அதுக்கான பர்பஸை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஃபிசிக்கலாக கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஜிம் வந்து ஒரு 10 to 20% எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணலாமே தவிர, ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தும் போது அது வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஆனால் கம்ப்ளீட்டாக அவங்க ஃபிட்டாக இருக்கிற எல்லாருமே ஹெல்த்தி அப்படின்றதுக்குள்ள கொண்டு வர முடியாது. ஸோ நீங்கள் பார்க்க லீனாவோ இல்லை வந்து பெரிய லுக்கா இல்லாத ஒருத்தர், வந்து பெருசாக ஆர்ம்ஸ் பில்டு பண்ணாத ஒருத்தர், அவரை பார்த்தீங்கன்னா அவர் லைஃப்ல கோல்டுக்கோ ஃபீவருக்கோ டேப்லெட்டே எடுக்காத ஒருத்தராக கூட இருப்பார். அவருக்கு அது மாதிரி எதுவுமே வராது. அவர் இம்யூன் சிஸ்டம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அவரோட ஃபுட் ஹேபிட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன செய்யறோம், எதுக்கு செய்யறோன்றத பர்பஸ் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இது பண்ணா இது எல்லாமே சரியாயிடும்ன்ற மாதிரி ஒரு மித்துக்குள்ள போகாதீங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.